சிஎம் விஜயின் குட் புக்கில் விக்னேஷ் பாலாஜி 300 கோடி ரூபாய் கோவில் சொத்து, ஏழை பிராமணருக்கு கிடைத்த நீதி. தாவேக அரசு அமைந்த பின்பு தமிழகத்தில் அரங்கேறி வரும் பல மாற்றங்களில் முக்கியமானவை இந்து சமய அறநிலையத்துறையில் நடந்து வந்த பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனுக்குடன் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக அறநிலையத்துறை அறங்காவலர்களின் கடந்த கால செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஈடுபட்டு வருகிறார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடங்கி அறங்காவலர்கள் வரை மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் முதல்வர் விஜய் கவனத்திற்கு சமீபத்தில் சென்ற ஒரு தகவல் முதல்வரையே இம்ப்ரெஸ் செய்யும் விதத்தில் இருந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி என்கிற துடிப்புமிக்க இளைஞரின் செயல்பாடுகள். சுமார் 28 வருடங்களுக்கு முன்பு சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை சில தொழிலதிபர்கள் தங்களுடைய பெயருக்கு மாற்றியிருக்கிறார்கள். இது பல வருடங்களாகவே கோவில் நிர்வாகத்திற்கே தெரியாமல் இருந்து வந்துள்ளது. மேலும் கோவில் சொத்துக்களை ஆட்டைய போட்ட அந்த தொழிலதிபர்கள் கோவில் இடத்தில் மில், கம்பெனி மற்றும் கடைகளை கட்டி வாடகை விட்டு சம்பாதித்து வந்துள்ளார்கள். கடந்த 3 வருடத்திற்கு முன்பு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவராக விக்னேஷ் பாலாஜி பொறுப்பேற்ற பின்பு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் சொத்து 28 வருடங்களுக்கு முன்பு சில தொழிலதிபர்கள் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டு கோவில் சொத்தை ஏப்பம் போட்ட தகவலை கண்டுபிடித்துள்ளார் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. ஓய்வு பெற்ற நீதிபதியை நேரில் சந்தித்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் துடிப்புமிக்க இளைஞரான விக்னேஷ் பாலாஜியின் செயல் முதல்வர் விஜயை மிகப்பெரிய அளவில் இம்ப்ரெஸ் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போன்று திண்டுக்கல் மலையடிவாரம் ஆஞ்சநேயர் கோவில் அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் ராமானுஜம் என்பவரிடம் சமூக ஆர்வலர் என்கிற பெயரில் மாதம் மாதம் மிரட்டி பணம் பறித்த வேதனையான நிகழ்வு அரங்கேறி வந்ததும் அதற்கு பின்னணியில் இந்து அறநிலையத்துறை அதிகாரி ஒருவர் இருப்பதை பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திய தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி அந்த ஏழை பிராமணர் ராமானுஜம் என்பவருக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்தவர். மேலும் அவர் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பல புதிய உற்சவங்களை மீண்டும் கொண்டு வந்தது, 100 ஆண்டுகள் கழித்து மங்களப்புள்ளி லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் செய்தது, திருக்கோவிலில் வெள்ளி தேரோட்டத்தை மீண்டும் இயக்கியது, கோவிலில் பிரம்மாண்ட துலாபாரம் கொண்டு வந்தவர் விக்னேஷ் பாலாஜி. மேலும் சுமார் 100 ஆண்டுகள் கழித்து இந்த கோவிலில் ராப்பத்து பகல் 10 உற்சவம் நடத்தியிருக்கிறார். இந்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் தமிழகத்தில் எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கே இருக்கும் அனைத்து சிலைகளும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது இந்த கோவிலுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சியில் மிக தீவிரமாக அறங்காவல் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி இறங்கியுள்ள நிலையில் விரைவில் யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் படையெடுப்பின் போது சேதமடைந்த 1000 வருட பழமை வாய்ந்த சக்கரத்தாழ்வார் சிலையை விக்னேஷ் பாலாஜி பாதுகாத்து வரும் நிலையில் விரைவில் அந்த சிலைக்கு திருப்பணி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 85 ஆண்டுகள் கழித்து பவித்ர உற்சவம் நடத்தி இருக்கிறார். 65 ஆண்டுகள் கழித்து வசந்த உற்சவம் நடத்தி உள்ள துடிப்புமிக்க இளைஞரான விக்னேஷ் பாலாஜி செயல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டை பெற்றது மட்டுமில்லாமல் முதல்வர் விஜயை இம்ப்ரெஸ் செய்திருக்கும் விக்னேஷ் பாலாஜிக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.